வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம லெமன் சாதம் செய்ய போறோம். சாப்பாடு வெந்துட்டுருக்கு. பதமா வேகணும். ரொம்ப குழஞ்சிரவும் கூடாது, வேகாம இருக்கக்கூடாது. பதமா வேக வச்சு எடுத்துக்கங்க. எடுத்துட்டு எலுமிச்சம்பழத்த புழிஞ்சு அதில சாற போட்டு மஞ்சத்தூளு, பச்சை மிளகாய், ஆ கருவேப்பில, உப்பு, பெருங்காயத்தூள் போட்டு கலக்கி வச்சுக்கங்க. கலக்கி வச்சுட்டு இந்த அறுத்த மிச்ச காய் இருக்கு பார்த்தீங்களா, அந்த போட்டு உப்பு போட்டு குலுக்கி வச்சுங்க. 2 நாள் கழிச்சு நம்ம ஊறுகாய தயார் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அதுக்கு என்னென்ன போடலாம் அப்படின்னு சொல்றேன்னா, இதில எண்ணெய் ஊத்தி கடுகு, கருவேப்பில, வரமிளகா, கடலைப்பருப்பு, கடலப்பருப்பு, பச்சை மிளகா எல்லாம் போட்டு தாளிச்சுருங்க. தாளிச்சோன்னே எடுத்து ஊத்திருங்க அந்த சாற. ஊத்துனோனே இறக்கிரணும். இறக்கி இப்படி சாப்பாட்டில ஊத்திரணும். சாப்பாடு ரொம்ப சூடா இருக்கக்கூடாது, ரொம்ப ஆறியும் இருக்கக்கூடாது. மிதமான சூட்டில போட்டு நம்ம இப்படி நல்லா கிண்டுனோம்னு வச்சுக்கோங்க, சூப்பரான லெமன் சாதம் ரெடி. அருமையா டேஸ்ட்டா இருக்கும் உங்களுக்கு. கடலைப்பருப்பு போடுறோம், கடலைப்பருப்பு போடுறோம். அவ்வளோதான். அதுக்கு தொட்டுக்க சைட் டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 உருளைக்கிழங்கு இருந்தது. அத போட்டு அப்படி கூட்டு மாரி